ஹலோ பியூட்டிஸ், நிறைய பேருக்கு மேக்கப் ரொம்ப நேரம் நிற்காமல் இருக்கிறதுக்கு காரணம் கரெக்டாக ஸ்கின் ப்ரெப் பண்ணாமல் இருக்கிறது தான். நான் எந்த மேக்கப் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்கின் ப்ரெப் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் மேக்கப் இருக்கும். இந்த லிப் பாம் என்னோட டிஐஒய் லிப் பாம். இந்த லிப் பாம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி என்னோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இது என்னுடைய மாய்ஸ்சரைசர் எல்லாருமே யூஸ் பண்ணணுமானா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். உங்களுடைய ஸ்கின் ரொம்ப யங்காக இருக்கணும், உங்களுக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்ல ஷைனிங்காக க்ளோயிங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் மார்னிங் அண்ட் நைட்டு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது நல்ல மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகிட்டு உங்களோட ஸ்கின் நல்ல யூத்ஃபுல்லாக நல்ல ஷைனியாக க்ளோயியாக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசரில் நான் ஹைலூரோனிக் ஆசிட் அப்புறம் செராமைட்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கிளினிக் மாய்ஸ்சர் சர்ஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எனக்கு இப்போதைக்கு செட் ஆகலை. அதனால் நான் இப்போ டிஐஒய் என்னோட ஓன் மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலே உங்களோட ஸ்கின்ல டிராஸ்டிக் சேஞ்ச் பார்க்க முடியும். சன்ஸ்க்ரீனை மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கின் கேர் எதுவுமே இல்லை. உங்கள் ஸ்கின்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீனை ஆட் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் மேக்கிங் கிளாஸ் ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப லைட் வெயிட், வெள்ளை அடிக்காது. நீங்கள் மேக்கப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பேஸ் போட்டோம் அப்படின்னா மேக்கப்புக்கு நிறைய செலவு பண்ண தேவையே இல்லை. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இடையில ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு நம்ம கேப் விடணும். அப்போ தான் ஸ்கின் நல்லா ப்ரெப் ஆகும். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது டிண்டட் சன்ஸ்க்ரீன். டிண்டட் மாய்ஸ்சரைசரோட டிண்டட் சன்ஸ்க்ரீன் ரொம்ப நல்லது. இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் டிஐஒய் எப்படி நான் இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் பண்ணேன்ற வீடியோவும் ஆல்ரெடி சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டான ஒரு கவரேஜே இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு சின்ன ஒரு பிரைட்னஸ் மட்டும்தான் கொடுக்கும். இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு டெய்லி காலேஜ்க்கு போகிறீங்க இல்லைனா ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு காம்பேக்ட் மட்டும் போட்டுக்கிட்டு போனால் போதும். ஸோ டிண்டட் சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் மாய்ஸ்சரைசர் பெஸ்ட்டாக டிண்டட் சன்ஸ்க்ரீன் பெஸ்ட்டானா டிண்டட் மாய்ஸ்சரைசரை விட டிண்டட் சன்ஸ்க்ரீன் பெஸ்ட்டு. ஏன்னா அது ஒரு மாதிரி டபுள் லேயர் நமக்கு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னோடய ஸ்கின்னை ப்ரெப் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. நான் இதுக்கு மேலே பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கின் ப்ரெப் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஹையர் மேக்கப் ப்ராடக்டில் ஒரு காம்பேக்ட் மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். Thank you so much.